பரவாயில்ல, அவனாச்சும் செத்தாச்சு. இருங்க இருங்க இருங்க. வணக்கம் மக்களே, இது ரம்மிலாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டன்ல பாருங்க, இஞ்சி தான் இருக்குது. நல்லா 10 மாசம் பயிருங்க. சூப்பரா ஆயிடுச்சு. 10 மாசம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் பச்சையோட இருக்கிறான். ஒருவேளை ஈரத்தன்மை இருக்கிறதால கூட இப்படி இருக்கலாம். சரி, இது நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணி பார்ப்போம். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வெறும் 6 செடி தான் வச்சிருக்கேன். செடி என்னவோ நல்லா வளர்ந்து கெட்டவன் சூப்பரா வளர்ந்துருக்கான். நல்லா தான் இருக்கு. நல்லா பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ தடி தடிப்பா இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு தரட்சியா இருக்குது. நல்ல ஒரு செம்ம அறுவடை அறுக்கலான்னு தான் நினைக்கிறேன். சரி பாருங்க. இருங்க இருங்க புடுங்காதீங்க. ஏங்க இருங்க இருங்க. இருங்க அத கம்பி போட்டு புடுங்கலாம். இருங்க புட்டுக்க போதுங்க. இருங்க. ஏங்க இருங்க புட்டுக்க போதுங்க. கம்பி போட்டு அடியில சூப்பர். புட்டுக்குச்சா? நான் தான் சொன்னேன்ல புட்டுக்க போதுன்னு சொல்லிட்டு. நீங்க என்னங்க நீங்க? ஆஹா! முதல்ல அறுவடைங்க. நம்ம மாடி தோட்டத்தில போட்டு எடுக்கிறோம். கிழங்கு கம்மியா தான் வந்திருக்கு. சரி, ஓகே. புட்டுக்குச்சு. சரி, அடியில என்ன இருக்கா பாருங்க. கிழங்கு. அது நீர் கிழங்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேஸ்ட்டு தான் அது. அடுத்தது ஒரு சின்ன கிழங்கு இருக்கு. இதான் இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. எடுத்ததுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கம்மியா தான் இருக்குது. சரி, அடுத்ததுல பார்க்கலாம். என்ன வருதான்னு. அந்த நடுவுல ஒரு செடி இருந்ததுங்க. அந்த செடி வந்து செத்து போச்சு. சரி, அந்த கிழங்க முத்துட்டோன்னு விட்டுட்டோம். பார்த்துங்க. இதையாச்சும் கொஞ்சம் அப்படியே பல்க்கா எடுங்க. உள்ள நல்லா பெருசா இருக்கிற மாரி இருக்குதே! கிழங்கு நெறைய இருக்குதோ? ம். தெரியலையே! கிழங்கு நெறைய இருக்கிற மாரி தெரியல. என்னடா கொத்தா வருவான்னு பார்த்தா, இப்போ ஒத்தையா வந்திருக்கிறான். ஏதோ கொஞ்சம் தான் வச்சிருக்கு. சரி, ஓகே, போடுங்க பார்க்கலாம். அடுத்தது அந்த சொன்னேன் இல்லையா, ஒண்ணு செத்து போச்சுன்னு சொல்ட்டு. பரவால்ல, அவனாச்சும் செத்தாச்சு. இருங்க இருங்க இருங்க. இங்க பாருங்க எவ்ளோ மண்புழு பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு புடுங்கணுமே! அதுல இருக்குதுங்க இவ்ளோ மண்புழுவு. ஐய்யய்யோ! எவ்ளோ இருக்குது பாருங்களேன். எங்க வீட்டுக்காரர் வீடியோ காட்டுறதுலயே இருப்பாரு. அங்க பாருங்க மண்புழு. நல்லா தரமா தாங்க இருக்குது. மண்ணெல்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு எவ்ளோ பிளாக் கலர்ல இருக்குது பாருங்க. மண்புழு இவ்ளோ இருக்குது. இருந்தா நம்மளுக்கு அறுவடை பாருங்க கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஒருத்தன் செத்து போன பையன் குடுத்துருக்குறான். சரி, ஓகே. இது நல்லா பார்த்தீங்கன்னா பல்க்கா வர மாரி இருக்குது. ஆனா நீர்க்கிழங்கே முன்னாடி நான் தான் வருவேன் அப்படின்னு நீட்டிக்கின்னு வரான். ஓரளவுல பரவால்ல. இது கொஞ்சம் கலங்க இருக்குது. சரி, இதே வச்சுடுவோம். அடுத்தது இன்னொன்னு பார்க்கலாம். பார்த்தா வளர்ந்து கெட்டவன் பாருங்க. நல்லா பனைமரம் சைஸுக்கு எவ்வளோ நீட்டா இருக்கான் பாருங்க. இவ்வளோ நீட்டு இருக்கிறவன் எவ்வளோ காய் வச்சிருக்கணும். இது வந்து மழையில வந்து அடிபட்டுச்சுங்க கொஞ்சம். இப்ப பேஞ்சது இல்லையா மழை, அதில அடிபட்டுச்சு. அதனால அதில கூட கிழங்கு வைக்காம இருக்கலாம். இல்லன்னா நான் வந்து மண்ணு சேர்க்கல. வெறும் கொக்கோ பிட்டு, காய்கறி கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், இலைசறுகள் இதுதான் போட்டேன். உயிர் உரங்கள் 3 சேர்த்தேன். அதனால கூட மண் இல்லாதனால கூட இவன் கிழங்கு வைக்காத இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு மாடில போட்டு முன் அனுபவம் இதுதானே. சரி பார்க்கலாம். ஓகே. எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் ஒண்ணு இருக்கா? அதையும் புடுங்குறாரு. சிங்கம் எப்படி வருதுன்னு தெரியலையே! ம்ஹ்ம். இந்த சிங்கமும் சிங்கிளா தான் வந்திருக்குது. ஒண்ணுமே இல்ல. பாருங்க. இது அந்த ஓரத்துல இருந்ததுங்க. இதெல்லாம் ஏற்கனவே செத்து போன செடியிலேருந்து இருக்குது. அதுங்களாச்சும் 1, 2 குடுத்துட்டு போயிருக்குது. சரி, ஓகே. இத பாருங்க. இன்னைக்கு இதுதாங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இத எடுத்துன்னு போயிட்டு நம்ம அலசி எடுத்துட்டு வருவோம். வந்தாச்சுங்க. இதுதாங்க கிடைச்சது. தெரியுதுங்களா? நல்லா பார்க்கறதுக்கு டிராகன் மாரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா. எப்படி இதெல்லாம் தாய் கிழங்கு. ஓகே தான். மிஞ்சி போனா என்ன ஒரு 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வருவான்னு பார்த்துக்கங்களேன். அதுதான் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே தான். எனக்கு ஊறுகாய் போடுறதுக்கு கொஞ்சம் இந்த பட்டத்துக்கு ஊறுகாய் போட்டுட்டு, அடுத்த பட்டத்துக்கு இவங்கள கொஞ்சம் அந்த பெருசு பெருசா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு, அடுத்த வாட்டி அமோக அறுவடை நம்ம அறுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே. எடுத்த உடனே நம்மளுக்கு கூரிய பிச்சுன்னு நம்மளுக்கு குலதெய்வம் கொட்டிடாது இல்லையா? இல்ல அடுத்த வாட்டி அறுவடை அள்ளிடுவோம். இங்க பாருங்க நீர்க்கிழங்கு வந்து நெறைய இருக்குது. இது என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா? தண்டு இதெல்லாம் வெட்டி நம்ம கம்போஸ்ட் தான் போடப் போறோம். ஓகே மக்களே! வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்க. முக்கியமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.